Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் யாக்கோபு 1 அதிகாரம் 22 இறைவசனம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக ஆண்டவர் மிக முக்கிய காரியத்தை தெளிவுபடுத்துகிறார். இந்த ஓய்வு நாளில் கூட அவரோட வார்த்தையை கேட்பது மட்டுமில்லை, அதை நம் வாழ்க்கையில் செயலாக்கத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று நமக்கு ஆறுதல் தருகிறார், ஆலோசனை தருகிறார். ஆண்டவரும் இயேசுவும் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் சந்தோஷமானவர்கள். இயேசு கூட இப்படி சொன்னார், கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் தான் சந்தோஷமானவர்கள் என்று லூக்கா 11 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய ஊழியர்களாக நாம் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறோம். அதற்கு ஒரு முக்கிய காரணம் கடவுளுடைய வார்த்தை நாம் தினமும் படிப்பதும் அதை வாழ்க்கையிலே கடைபிடிப்பதும் தான். கடவுளுடைய வார்த்தையின்படி செய்வதால் நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கின்றன. அதில் முக்கிய பலன் நம்மால் ஆண்டவரை சந்தோஷப்படுத்த முடிகிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, நம்முடைய குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கிறது. சகோதர சகோதரிகளிடம் நல்ல நட்பை வைத்துக்கொள்ள முடிகிறது. இதை பற்றி தாவீது ராஜா இப்படியாக சொன்னார். அவர் எழுதிய ஒரு பாடலில் ஆண்டவரின் சட்டங்கள், ஆணைகள், நீதி தீர்ப்புகள் பற்றியெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் இப்படி முடித்தார், அவற்றின்படி நடக்கும்போது மிகுந்த பலன் கிடைக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம் இசைவாக நம் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணினால் அது கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். அவர் வாக்கு மாறாதவர். அவரோட வார்த்தையிலே ஜீவன் உள்ளது. அவர் வார்த்தையில் உண்மை இருக்கிறது. மனிதர்களுடைய வார்த்தையிலே உண்மை இருக்கிறதா என்று பார்த்தால் அது கேள்விக்குறிதான். ஆனால் இங்கே கடவுளோ நமக்கு நம்மளுடைய உணர்வுகளுக்கு ஆழமாக மதிப்பு தந்து அவர் சொல்லும் பாதையில் நாம் செல்வோமேயானால், குடும்பமாக இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலமாக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, அனைத்திலும் நமக்கு வெற்றி கிடைக்கும். ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை உங்களோடு நீங்கள் சுமந்து கொண்டு போகிறீர்கள் என்று அர்த்தம். இந்த ஓய்வு நாளிலே அனைவரும், எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்குமே கடவுளோட வார்த்தையின்படி அவர்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கு நாம் ஜெபிப்போமா? சோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பின் நேசரே. அப்பா, இந்த ஓய்வு நாளிலே கூட நீ கொடுத்த இந்த வசனத்துக்காக நன்றி அப்பா. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி அப்பா. அப்பா, உம்முடைய வார்த்தையை தெரிந்து கொள்வது மட்டுமல்லாமல் நீர் சொன்ன காரியத்தை குறித்து நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் செயலாக்கம் செய்ய எங்களுக்கு நல்ல ஞானத்தையும் சக்தியும் தந்தரும் நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே. அப்போ எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண அப்போ நாங்கள் முயற்சி எடுக்கும்போது நீர் எங்களை அளவு கடந்து ஆசீர்வதித்து எங்களை ஆறுதல் படுத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிற கர்த்தாவே. துதிக்கிறோம் எங்கள் அன்பு சகோதர சொல்லிக்கு நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே. அவர்களோட குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கின்றேன் கர்த்தாவே. அவர் குடும்பத்தில் இருக்கும் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே. அவர்கள் கல்வி படிப்பிலே தாழ்ச்சியாக இருந்தாலும் அவர்களை நீர் உயர்த்தும் ஆண்டவர். அவங்களுடைய படிப்பில் நல்ல வெற்றிக்கான தேவ கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்போ அநேக பள்ளிக்கூடங்களில் இப்போ அநேக குழந்தைகள் கல்வியில் பின்தங்கி இருப்பதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. அதையெல்லாம் நீர் பலமாக மாற்றும் ஆண்டவரே. எங்களுடைய பலவீனத்தை எல்லாம் நீர் பலமாக மாற்ற நீர் சர்வ வல்லமை படைத்தவர் ஆண்டவரே. சொதுக்கத்தாவை துதிக்கிறோம். இயேசு மூலியமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். Now you're watching New Eden TV.